எல்லாமே கிளியர் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து இடுதோஷம் பார்த்தாச்சு. திருஷ்டி தோஷம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்மளுடைய ஜாதகத்துல 2ஆம் இடத்துல, இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடம் எடுத்துக்கோங்க. 2ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது. 2ஆம் இடத்துல ராகு கேது பயணம் பண்றது, 2ஆம் இடத்துல ராகு கேது ஜனன ஜாதகத்துல இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்துல பாதகாதிபதி தொடர்பு படுறது. இப்போ இந்த கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி பாதகாதிபதி, 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அது வந்து திருஷ்டி தோஷத்தை சொல்லும். அப்படி இருக்கும்போது 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுன்னா, ஏன்னா 2ஆம் இடம்ன்றது கண் பார்வை, அப்போ 2ஆம் இடம் நம்ம ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது திருஷ்டி தோஷத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? சூரியன் சனி பார்வை, சூரியன் சனி சேர்க்கை, இதையுமே வந்து உங்களுக்கு திருஷ்டி தோஷத்துலதான் வருது. அப்போ திருஷ்டி தோஷத்தால பாதிக்கப்பட்டிருக்கு, 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு திருஷ்டி தோஷம் தான் வரும். பாதிக்கப்படும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு எப்பவுமே கல் உப்பு வச்சு சுத்தி போடுறது, லெமன் கற்பூரம் ஏற்றி லெமனை சுத்தி போடுறது, இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எப்பவுமே ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்களை நிவர்த்தி செய்யும். அதே போல கோவில்களுக்கு போகும்போது கண் மலர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடைக்கும். நம்ம உண்டியல்ல ஏதாவது பிரார்த்தனை வச்சோம்னா அந்த கால் பாதம் மாதிரி கை மாதிரி நிறைய இது சின்ன சின்னதா ஒரு தகடு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல கண் மலர்கள் அப்படின்னு கேட்டா கொடுப்பாங்க. அந்த கண் மலர்கள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல மஞ்சளோ சந்தனமோ கட்டியா குழைச்சிட்டு அதுல வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உழாம இருக்கும் கீழே. அந்த மாதிரி கண் மலர்கள் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல பொருத்திட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் இது திருஷ்டி தோஷங்கள் உங்களுக்கு வருவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க நிறைய பேர், நல்ல ரிசல்ட் இருக்கு. அந்த கண் மலர் வாங்கிட்டு வந்து வீட்டுல பொறுத்துறது நல்லது. அதே போல திருஷ்டி தோஷம் இருக்கவங்களும் கண் மலர் வாங்கி உண்டியல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு செலுத்துறதுமே உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் இருந்ததுன்னா கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அதே போல நம்ம முன்னோர்கள் எதையுமே வந்து சாதாரணமா சொல்லல, சாதாரணமா செஞ்சு வைக்கல. அதை பயன்படுத்துறது நம்ம தான் கடைபிடிக்கிறத தவறிட்டோம். உப்பு மிளகா எல்லாமே கொட்டாங்குச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொட்டாங்குச்சியில வச்சு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது. வியாழன் செவ்வாய் ஞாயிறு இந்த நாட்கள்ல, செவ்வாய் ஞாயிறு முக்கியமா இந்த நாட்கள்ல நீங்க மிளகாவும் உப்பும் வச்சு சுத்திட்டு அதை எடுத்துட்டு போய் வெளியே வாசல்லையோ அல்லது முக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 முனை ரோடுன்னு சொல்லுவோம், அந்த இடங்கள்லயோ எரிச்சிட்டு வரும்போது எவ்வளோ உங்களுக்கு கண் திருஷ்டி இருந்தாலும் வீட்டில் எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் கம்பல்சரி எல்லாமே கிளியர் ஆகிடும். இது நம்ம பாரம்பரியமாக எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது தான். இந்த ஜென்ரேஷனில் இப்போ யாருமே மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. வில்லேஜ் சைட்லலாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்லது. இல்லை எங்களுக்கு வந்து முக்குட்லலாம் எரிக்க விட மாட்டாங்க, சிட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்னும் போது உங்களுடைய வீட்டு வாசல்லையே நீங்கள் இதை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆக போகுது எரியறதுக்கு, எரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு திருஷ்டி தோஷங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். வீட்டில் மருதாணி செடி வைக்கிறதும் மாதத்துக்கு ஒரு முறை கையில் மருதாணி வைக்கிறதும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, மருதாணி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சுக்ரனா வருது. சுக்ரன் அப்படின்னும் போது நீங்கள் சுக்ரனை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா மருதாணி வைக்க பழகுங்க. வீட்டில் திருஷ்டி தோஷம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா மருதாணி செடியே வீட்டு வாசலை வைங்க. இப்படி வைக்கும்போது உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகும், திருஷ்டி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதே போல ஆகாய கருடக்கிழங்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த ஆகாய கருடக்கிழங்கு எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறதுமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். ஒரு 6 மாசம் 3 மாசம் அப்படி வந்து காயவே மேக்சிமம் காயாது, 1 வருஷம் வரைக்கும் காயாதது. இடையிலே காஞ்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு வேற மாத்திருங்க. அதுலயே தெரியும் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும். அந்த கிழங்கு ஒரு மாதிரி கண்ணி போயிட்டு அழுகி போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா வாங்கி கட்டிடுங்க. அடுத்து திருஷ்டி தோஷம் முடிஞ்சு புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்.